Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்பல உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு வந்துட்டு ஒல்லியா இருக்க பேபிஸ் வந்து கொடு பேபிஸ் ஆகிறதுக்காக பன்னீர் ரெசிபி வந்துட்டு நான் செய்ய போறேன். இது வந்து 7 வித்தியாசமான பன்னீர் ரெசிபிஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்னோட ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்குது, ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு கவலைப்படுற பேரண்ட்ஸும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிட்டுப்பாங்க, நல்லா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க எல்லா ரெசிபீஸும் 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 8லேருந்து 12 மாதத்துக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்டர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இந்த டேஸ்டியான யம்மியான பன்னீர் ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பன்னீர் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து செஞ்சுருக்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour இருந்தால் போதும். நான் வந்து செஞ்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், நம்ம டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து 4 பன்னீர் க்யூப் எடுத்திருக்கேன். வெயிட் கெய்னிங்கிறனால நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் பழத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நேந்திரம் பழம் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு நாள் நேந்திரம் பழம் கொடுக்கலாம், இன்னொரு நாள் வந்துட்டு ஆப்பிள் அப்புறம் மேங்கோ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி குழந்தை சாப்பிட்றதுக்கு அளவுக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து மில்க் கலந்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் கலந்துக்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் வாழைப்பழம் வந்து நம்ம ஊட்டி விட்டு குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து இந்த மாதிரி முறையில் கொடுக்குறப்போ ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் இருக்குது, டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் கீ ஃப்ரை. குழந்தைங்களுக்கு வந்து க்யூபாக வந்து கட் பண்ணி கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால வந்து நான் மெல்லிஸாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து நம்ம பெரியவங்களே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து இப்போ தான் வந்து உர வச்சு போட்டு நல்ல ஃப்ரெஷ் தயிர் 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா ஊறும். நம்ம பேபிஸ் வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ஊறிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பேனில் வந்துட்டு பட்டர் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து சாட்டே பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணுறது ரொம்ப சுலபம். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். நம்ம சும்மா வந்து ஒரு பச்சை வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சும்மா வந்து ஃப்ரை பண்ணுறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2-3 வயசு குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு குழந்தைங்க 1 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் பெரிய பேபிஸ்க்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெகுலராக செஞ்சு கொடுங்க. இது வந்து திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃபிங்கர் ஃபுட் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க போக வர எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து உள்ளே போகுதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. சிப்ஸு ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து என்னோட வந்து ஃபேவரெட்டில் ஒன் ஆஃப் த ஃபேவரெட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரோட சாஃப்ட்னஸ்ஸு, அதில் வந்து தயிர் வந்து போட்டிருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு புளிப்பு சுவை இருக்குது, அதனால் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
அடுத்து வந்துட்டு பன்னீர் எக் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 11:00 போல் இல்லைனா 4 மணிக்கு ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்து வந்துட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு இதையும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்க ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப டைம் எடுத்துக்காது, சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து பன்னீர் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் தக்காளி அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வயசு பேபி அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் வந்து சேர்த்திக்கல. இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்துட்டு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். பட்டரில் வந்துட்டு ஆம்லெட் விட்டோன்னே செம்ம வாசனையாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நம்ம நறுக்கி ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு தொண்டையில் சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளெயினாகவே கொடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹார்டாகிடும். லைட்டாக வந்து குக் ஆகிறப்பே வந்து திருப்பி போட்டுட்டு அந்த கல் சூட்லேயே வந்துட்டு இன்னொரு சைடு வந்து வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், வெந்தும் இருக்கும். இப்போ நம்மளோட பன்னீர் எக் ஆம்லேட் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இது எல்லாமே ஃபிங்கர் ஃபுட் மாதிரி அவங்களுக்கே கையில் கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள், அவங்களே எடுத்து சாப்பிடட்டும். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் கீ மேஷ்டு ரைஸ். இது செய்கிறது ரொம்ப சுலபம். நம்ம வந்து நெய் இல்லைன்னா பட்டர் விட்டுட்டு நம்ம துருவின சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ண தேவையில்லை, லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஸ்பூனில் கையில் வந்து மசித்த சாதம் இருக்கு இல்லையா, சூடாக சாதம் இருந்ததுன்னா அது நல்லா மசிக்க ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மசித்த சாதத்தை இந்த நெய் பட்டரில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரில் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட வாசனை, அந்த சாதம் பன்னீரோட வாசனை, டேஸ்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக அந்த பெப்பர் சேர்த்ததுனால அது வந்து காரம் வந்து தெரியாது, அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் வெஜிடபிள் போட்ரிஷ் தான். இதில் வந்து 3 காய்கறி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எந்தெந்த காய்கறி வேணுமோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். இதில் எப்படின்னா வந்துட்டு நம்ம தண்ணியில் வேக வைக்க வேண்டாம், தண்ணியில் வேக வச்சா அதில் சத்தெல்லாம் போயிடும் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னா வந்துட்டு இட்லி குண்டா இருக்கு இல்லையா, அந்த இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி அதில் காய்கறிகள் வச்சுட்டு நம்ம
வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி எடுக்கும், அதனால் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால ரொம்ப கொழன்னு இருக்கணும். ரொம்ப வேகாத மாதிரி கெட்டியாகவும் கொடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகாது. இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பும் வந்துட்டு ஸ்பைஸுக்காக வந்து கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் இல்லைன்னா 6 விசில் கூட வைங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடிப்பிடிச்சா அந்த ஃபுட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்காதீங்க, அது வந்து சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வைக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே வந்து சூடாக இருக்கிறப்பே கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப ஆறி போயிட்டு சில்லுன்னு கொடுக்காதீங்க, கொஞ்சம் வந்து வெதுன்னே கொடுங்க. கொஞ்சம் சைடில் எடுத்து ஊட்டி விட்டிங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து மார்னிங்கும் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா ஈவினிங் கூட செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம். பன்னீர் வீட் தால் போட்ரிஷ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். அடுத்து வந்துட்டு பன்னீர் வெஜிடபிள் தோசை தான். இப்போ வந்து நான் வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்க வந்து மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் பண்ண காய்கறிகள் எடுத்துக்கலாம், அப்புறமா கொஞ்சம் துருவின பன்னீர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறி வந்துட்டு நம்ம கேரட் பட்டாணின்னு கிடையாது, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் காய்கறி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மாவு அளவுக்கே வந்து நான் காய்கறிகள் வந்து சேர்த்துறேன். இன்னும் சொல்லப்போனால் மாவை விட காய்கறிகளோட பியூரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப தோசை வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக இருக்க மாவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம காய்கறி பியூரியும் அதுக்கப்புறமா கிரேட்டட் பன்னீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக தோசை ஊற்ற போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சுடுற தோசையை விட இது வந்து ரொம்ப டெலிகேட்டடாக சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சுனாலுமே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் கிட்டத்தட்ட 3 தோசை சுட்டேன். அதில் வந்து நான் தான் 2 தோசை சாப்பிட்டேன், தம்பி வந்து 1 தோசை சாப்பிட்டா. நிஜமாக வந்து பெரியவங்களும் செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா தடவியாச்சு. குட்டி குட்டியாக தோசை ஊற்றிடலாம். இந்த தோசை வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு தோசை வந்து திருப்பவும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியாக திருப்ப முடியாது. ஏன்னா இதில் நிறைய வந்து காய்கறி பியூரி இருக்கனால நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா உங்களால் ஈஸியாக திருப்ப முடியும். பாருங்கள் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. நம்ம டெய்லி செய்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்போ குழந்தைங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு கிடையாது, ஏன்னா வந்து எல்லாமே வந்துட்டு தோசை மாவும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, அது சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறிகளும் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு வேக வச்ச காய்கறிகள் தான், அதனால் வந்து இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்காது. இப்போ நம்மளோட பன்னீர் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் வெஜிடபிள் தோசை. இந்த 7 பன்னீர் ரெசிபி வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பேபிஸ் வச்சுருக்க அம்மாக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது, அது கண்டிப்பாக சாத்தியம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.